என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் ரொம்பவே பதறி போயிட்டேன். ஆனா உன் தயவால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நீ எல்லாரையும் காப்பாத்திட்ட. அதுக்கு முதல்ல நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, நான் எப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி ஒரு பொண்ணை என் கண்ணுல காட்டி அப்படியே என்ன காத்துல பறக்க வச்சிட்ட. இது கனவா நினைவான்னு எனக்கு தெரியல. வழக்கமா இந்த பசங்கெல்லாம் பொண்ணுங்க பின்னாடி சுத்துற மாதிரிலாம் நான் சுத்தல. நீதான் அவளை என் கண்ணுல காட்டின. அவளை ஒரு முறை பார்த்திருந்தாலும் அவதான் எனக்கானவளான்னு நான் முழுசா கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும். இப்ப நான் உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறேன்ல, இதே மாதிரி இப்பவே அவளை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறேன். ஒருவேளை அவ இங்க வரலன்னா நான் அவளை மறந்துடுறேன். பிள்ளையாரப்பா, இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ், கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுப்பா. அட லட்சுமி அக்கா, வாங்க வாங்க வாங்க. அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி, நீ எப்படி இருக்க? இந்த வெற்றி எப்பவும் நல்லாதான் இருப்பாங்கக்கா. அக்கா, அப்புறம் உங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா? இல்ல தம்பி, அவ கல்யாணம் நின்னு போச்சு. என்னாச்சுக்கா? ஏதாவது பிரச்சனையா? என்னத்த சொல்ல தம்பி, நாம நினைக்கிற மாதிரி இங்க என்ன நடக்குது? நாம ஒரு கணக்கு போட்டா நம்மள படிச்சவன் வேற ஒரு கணக்கு வச்சிருக்கானே. எல்லாம் என் பொண்ணோட விதி போல. கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடுறதுக்கு அப்புறமும் அவங்க தலையெழுத்து சரியா இல்லைன்னா எப்படிக்கா? இதையெல்லாம் பார்க்கும் போதுதான் சாமி மேல எனக்கு பயங்கர கோவம் வரும். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்லாதப்பா. யார் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். பாத்தியாக்கா, நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அவன் நம்ம ஆளுக்கா. அவன் வேணும்னா செய்ய போறான். செம்மையா இருக்கும் பாருங்க. மேல இருந்து எல்லாம் பிளான் பண்ணிருப்பாங்கக்கா. அவன் நம்ம கிட்ட இருந்து உன்னை பறிச்சுக்கிட்டா அதை விட சிறப்பா தான் உன்னை கொடுப்பான். உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் தம்பி. அது இருக்கட்டும், நீ எதுக்குப்பா காலங்காத்தாலேயே கோயிலுக்கு வந்திருக்க? அது வந்துக்கா, எனக்கு தெரியாம ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சுக்கா. உறவா இருக்கிறவங்க கஷ்டத்தை காதால கேட்டா கூட நம்ம நிம்மதி கெட்டு போயிடும். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஒதுங்குறவங்க மத்தியில முன்ன பின்ன தெரியாத என்னோட கஷ்டத்தை கேட்டு அதுக்கு நீ எனக்கு ஆறுதல் சொல்ற. எனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிற. பொன்னாலியா தம்பி தப்பு நடந்துச்சு? வாய்ப்பே இல்ல. ஆமாக்கா, ஆனா கடவுள் அதுல இருந்து எல்லாரையுமே காப்பாத்திட்டான். நமக்கு உதவி பண்ணவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும்ல, அதான் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியே நமக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு அவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷனை போட்டேன். உனக்கு ரொம்ப நல்ல மனசு தம்பி. உன்னால எப்பவும் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும். அதனால நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதுவே உனக்கு கிடைக்கும். பாரு. என்னக்கா, எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நீங்க சோகமா இருந்தா எப்படி? எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிற மாதிரி உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்கக்கா. இனிமே எதுக்கும் நீங்க கவலைப்படக்கூடாது, சரியா? சரிங்கக்கா, டைம் ஆச்சு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன்க்கா. சரிப்பா. ரொம்ப நல்ல பையனா இருக்கான். என் மாமியார் வேலையெல்லாம் நான் தானே பார்க்கணும். நீங்க எதுக்கு எல்லா வேலையும் செய்யணும்? அது பெரிய கேள்வியா இருக்கு. அதுக்கு பதில் தெரிஞ்சா நான் ஏன் இங்க இருக்க போறேன்?
சொல்லுங்க அத்தை, எனக்கு இப்பவே தெரியணும். இவ வேற படாப்படுத்துறாளே. ஐயோ, ஐயோ அத்தை சொல்லுங்க ப்ளீஸ். பாட்டி வராங்க பாரு. தியா குட்டி, நம்ம வீட்டோட ஆம்பளைங்க வீட்டை காப்பாத்துறதுக்காக வெளியில எல்லாம் போய் வேலை பார்த்து பணத்தை கஷ்டப்பட்டு அப்போ வைஃப் வேலைக்கு போனா வைஃப் வேலைக்கு போனா ஹஸ்பண்ட் வீட்டை பாத்துக்கணும், அவ்வளவுதான். 2 பேரும் வேலைக்கு போனா நல்லா கேள்வி கேக்குற. ஆ? சரி, 2 பேருமே வேலைக்கு வெளியில போறாங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் பகிர்ந்து பண்ண. பாத்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமா யார பாத்துக்கணும்? குழந்தைங்கள பாத்துக்கணும்.